விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக மனிதருள் மாணிக்கம் இவ்வுலகின் இறுதி நாள் வரை போற்றக்கூடிய ஒரே மனிதரான முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரித்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக பல சிரமங்களுக்கு மத்தியில உங்களுடைய பணிகளை ஒதுக்கிவிட்டு நமதூர் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த அம்மானின் கூட்டத்திற்காக வருகை தந்தமைக்கு உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த 7ஆம் ஆண்டு அமானின் ஆண்டு விழா நிகழ்ச்சியை முதல் அமர்வாக கிராத்திலிருந்து துவங்குகிறோம். கிராத் ஒருவருக்கு அல்-ஹாஃபிஸ் சகோதரர் சிராஜுதீன் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس
ஷைத்தானின் தீங்குதலை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். விசுவாசிகளே, திட்டமாக வெற்றியடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையவர் என்றால், தம் தொழுகையில் மிக்க உள்ளச்சமுடையவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால், வீணான காரியங்களை புறக்கணித்திருப்பவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால், ஜகாத்தை முறைப்படி கொடுத்து விடுகின்றவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால், தங்களின் வெட்கத்தலங்களை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறவர்கள். ஆனால் தங்கள் மனைவியிடமோ அல்லது தங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களோ அடிமை பெண்களிடமோ தவிர இவர்களோடு உறவில் நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே எவர்கள் இதனை தவிர வேறு தவறான வழிகளை தேடுகிறார்களோ அப்போது அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் பேணுவதில் காப்பாற்றக்கூடியவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள். இத்தகையோர் தான் சுவர்க்கத்தை அடைந்தரம் கொள்ளக்கூடியவர்கள். இத்தகையோர் தான் சுவர்க்கத்தை அடைந்தரம் கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் எத்தகையோர் என்றால், ஃபிர்தௌஸ் என்னும் சுவனபதியை அனந்தரமாக கொள்வார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமின்களுடைய லட்சணத்தை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அது போன்ற ஆளுகிற பாக்கியத்தை முஃமின் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஸாக்கல்லாஹ். இந்த ஒரு சிறப்புமிக்க அமான் 7ஆம் ஆண்டு விழா கூட்டத்திற்கு உங்களை அனைவரையும் வரவேற்பு நிகழ்த்துவதற்காக, மேலும் அதற்கு முன்பாக இந்த ஒரு 7ஆம் ஆண்டு விழாவை நமது அல்ஹாஜ் அண்ணன் நூருல் அமீன் அண்ணன் அவர்கள் தலைமையேற்று நடந்து வருமாறு அமானி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழங்குகிறேன். இந்த கூட்டத்தில் முதல் வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு இந்த அமானின் தற்போதைய உறுப்பினர் அண்ணன் ஏபிஏ பஷீர் அஹ்மத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். இந்த அமானியின் சிறப்பான ஏழாம் ஆண்டு பொதுக்குழுவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வர என அன்புடன் அழைக்கிறேன். இந்த பொதுக்குழுவுக்கு கடைசி வரை இருந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வரவேற்பை தொடர்ந்து நமது அமான் கௌரவ தலைவர் அண்ணன் நூருல் அமீன் அண்ணன் அவர்கள் சிறிது நேரம் உங்களிடத்திலே சிறப்புரை ஆற்றுவார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு முதற்கண் சலாமை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்களை எல்லாம்
இங்கே ஒன்று கூடி காண்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இதுபோல் தொடர்ந்து ஆதரவு தந்து அம்மானின் நற்பணிகளை ஊக்கமாக நடத்த தெரிவிக்கிறாங்க. மஷால்லா நம்மை தொடர்ந்து கத்தரிலும் பஹ்ரைனிலும் கிளை திறந்து சிறப்பாக நடந்து வருவதை அறிந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் குவைத்தில் உள்ளவர்களும் நாங்கள் தொடர்பு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் துவா செய்வோம். நாம் அனைவரும் எல்லா உதவியும் ஒற்றுமையாக இருந்து நமது ஊருக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்ய ஏவல்ல அல்லாஹ் உதவி புரிவானாக. நான் சமீபத்தில் ஊரில் சென்ற போது சில திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் ஒரு திட்டம் நமது ஊரில் திருமண மண்டபம் கட்டுவதற்காக. அது விஷயமாக ஜமாத்தார்கள் கலந்து பேசினேன். அதுக்கு பிறகு ஜமாத்தார்களை கூட்டிக் கொண்டு முக்கியஸ்தர்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய ப்ரொபோசல் சொன்னோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அவசியம் செய்யுங்க, ரொம்ப நாளாக முடியல, அவசியம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த முயற்சி கிட்டத்தட்ட 2004 நடந்துட்டு இருக்கு. ஆனால் முடியல. காரணம் இருக்கு, முக்கியமான காரணம் இருக்கு. வசூலிப்பது யாரு, எவ்வளவு வசூல் ஆகும், அதான் பெரிய கேள்வி. அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய காஸ்ட்டு ஒரு 2 கோடி ரூபா வச்சுக்க வேண்டியது. அதை ஷேர் பண்ணி ஷேர் விற்கிற மாதிரி பாண்டு விற்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர் ஜனங்களுக்கு மட்டும் ஒரு 2000 ஷேர், ஒரு ஷேருக்கு மேலே 10,000 ரூபா அந்த மாதிரி கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டுக்கு மேக்ஸிமம் 5 ஷேர் கொடுத்து விற்றுட்டு 2 கோடி ரூபா கேஷ் வச்சுட்டு உடனே ஆரம்பித்து அது முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம். கட்டிடம் முடிஞ்ச பிறகு அதோட வருமானத்தில் 25% ஊருக்கு போயிடும். 75% ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுத்துரும். அது 40 வருஷத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு 40 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக ஊரில் ஒப்படைச்சிட வேண்டியது. இந்த ரிட்டர்ன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வருஷத்துக்கு தான் ரிட்டர்ன் ஆகிடும். பாக்கி 30 வருஷம் உங்களுக்கு பெனிஃபிட் ஃப்ரீயாக கிடைச்சிட்டு இருக்கோம். அதே போல் ஷேர் ஹோல்டர் 5 ஷேர் ஹோல்டர் உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொபோசல் வச்சுருந்துச்சு. இதனுடைய முக்கிய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு புள்ளி விவரப்படி சுமார் 20 to 24 லட்சம் வரைக்கும் நம்ம ஊர் வாசிகளால் பந்தலுக்கு மட்டும் செலவழிக்கப்படுகிறது. பந்தலுக்கு மட்டும் 20 to 24 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க நம்ம ஊர் ஜனங்க. இதில் பாதி தொகை மண்டபத்தை தளவாடங்கள் சட்டி, இந்த பிளேட் எல்லாத்தையும் சேர்த்து சேரு எல்லாம் சேர்த்து கொடுத்தா கூட பாதி தொகை கொடுத்தா கூட நம்ம அந்த காரியத்தை முடிச்சிடலாம். அதே செலவு 24 லட்சம் வருஷத்துக்கு செலவுன்னு பாருங்க. ஒரு 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவாகும். அது எல்லாம் யாருக்கு கொடுக்குறா? வந்த கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க. நமக்கு ஒன்றும் ஊருக்காரருக்கு ஒரு பெனிஃபிட்டே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இதில் அந்த போட்டுட்டு வெயில் இருக்கும், மழை காலம் இருக்கும், காற்று இருக்கும், பயந்து இருப்பாங்க போட்டுட்டு. சில வீட்டில் இடம் இருக்கு, சில வீட்டில் சட்டி வைக்கிறது இடம் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு. இதுக்காக இது உடனடியாக தேவைப்படாத ஒரு ஃபீலிங். அதனால நான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இதில் 100% வச்சுன்னா ஃபுல் ஜென்ரேட்டர் பேக்கப் வச்சுருக்கு. சில லைட் போயிடுச்சு போகலை அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் பேக்கப் வச்சுருக்கு. அடுத்து இன்னொரு சிரமம்லாம் இருக்குது. சில தளவாடங்கள் கொண்டு வரணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும், அது வந்து எண்ணி ஒப்படைக்கணும், இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் இருக்காது. அடுத்தது அந்த கல்யாண மண்டபம் பண்ணிடுச்சுன்னா முக்கியமாக மாதத்துக்கு 2 மார்க்க சொற்பொழிவாளர்கள் கூட்டு வந்து நல்ல சொற்பொழிவு நடத்தலாம். ஏன் நம்ம சப்போஸ் நம்ம அம்மானுடைய ஆண்டு விழா நடத்துனாலும் அங்கே நடத்திக்கலாம். அது ஒன்றும் செலவு இருக்காது. காரணம் மண்டபம் ரெடியாக இருக்கு, பந்தம் போட வேண்டியது ஒன்றும் போட வேண்டியதில்லை. செலவு இல்லாமல் பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு திராத்து போட்டி மற்ற எந்த இதனுடைய வேலைகள் எல்லாமே நடத்தலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்து சொல்லுங்க, செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவதாக ஊரில் ஒரு நம்மகிட்ட இங்கே பைத்துல் மால் இருக்குது. அது போல ஊரில் ஒரு பைத்துல் மால் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டால் முக்கியமாக அது ஒரு இவர் SM ஹிதாயத்தில் வந்து ஆரம்பிச்சு வச்சு அதில் 1,65,000 சேர்ந்துச்சு.
இது வரைக்கும் அது இந்த 2 ப்ரொபோசலும் போன 8ஆம் தேதி மகாஜன சபையில் வச்சு பாஸ் பண்ணுறதா இருந்துச்சு. சில காரணங்களால் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அது இன்னும் வரவே இல்லை, திரும்ப வைக்கவே இல்லை. கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த வருஷம் மையத்து விஷயம் ஆகிடுச்சு, அப்படியே நோக்கி வச்சுட்டாங்க. அதில் 1,60,000 சேர்த்துட்டாங்க. பாக்கி பணம் கொடுக்குறது எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நம்ம அம்மாலாம் செய்யணும், அங்கேருந்து அப்ளிகேஷன் வந்து இங்கேருந்து அனுப்பணும். இப்போ ஊரில் சில பேர் திடீர்னு சில வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு திருவாரூர் போவாங்க. திருவாரூர் போவாங்க, தஞ்சாவூர் போவாங்க, திருச்சி கொடுத்துருவாங்க, மெட்ராஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வரும். இப்போ திடீர்னு பணம் எங்கே போய் நிற்கிறது? அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், இல்லை சாயந்தர நேரமாக இருக்கும். பணம் வைத்தியமாக இருந்துச்சுன்னா உடனே போய் அவங்கள்ட்ட 20,000 வாங்கிட்டு போயிடுது, பேங்க் வாங்கிட்டு போயிடுது. மறுபடியும் மறுநாள் எப்படி செலக்ட் பண்ண பண்ணிக்கிட்டு அவங்க நகை வச்சு செய்கிறாங்களோ, உடனே கொடுக்குறாங்களோ, இல்லை தவணை முறையில் 2-3 மாதம் கொடுக்குறாங்களோ, அது அவங்களுக்கு திடீர்னு வசதியாக போயிடும். அது ஒன்று. 2வது, ஒருத்தருக்கு யாருக்காவது விசா வந்துட்டு அவருக்கு டிக்கெட்டு பணம் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டு 4-5 மாதத்துக்கு தவணையில் கொடுத்துருவாரு, 20-25,000 தேவைப்படுறதுனால உடனே வாங்கிக்கலாம். 2வது, யாருக்காவது அவசரமாக 5,000-10,000 தேவைப்படுது, ஒரு 10-15 நாளில் திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேங்க்கில் டீல் பண்ணுறாப்புல வட்டி இல்லாத கடனை வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே அம்மாலேருந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான ஊரில் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். சில பேருக்கு கட்டணத்துக்காக 40,000-50,000 தேவைப்படுது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க இதில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, நாங்கள் 5,000 ரூபா மாதம் இல்லை 4,000 மாதம் கட்ட முடியும், இது மாதிரி 10 தவணையில் கட்டணம் தெரியாது இருக்கும், பணம் தேவைப்படுது, நகை வைக்க முடியாது, நகைகள் கல்யாணம் தேவைப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த ரோட் சைடில் வந்து சின்ன சின்ன வட்டிக்காக கொடுத்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அதெல்லாம் நோக்கி விட்டுருவாங்க. அடுத்தது அமௌண்ட்லேருந்து 22 குடும்பங்களுக்கு 500 ரூபா மாதம் உதவி செய்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இன்னும் நிறைய பேர் குடும்பத்தையும் பாக்கிடும், நிறைய இருக்குது லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு. அவங்களுக்கும் இந்த இதுலேருந்து செய்யறதுக்கு வசதி இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி செய்யறதுக்கு நான் என்ன சொல்லி உங்களுடைய இது சொல்லுங்கள், ஒப்பீனியன் சொல்லுங்கள். செய்யலாமா? ஃபண்டு கொடுத்தது ரெடியாக இருக்குது. 1,65 ரெடி ஆகிடுச்சு, அதை கொடுத்துடலாம். அடுத்து ரெடியாக இருக்காங்க. 1,65 பந்தரில் கொடுத்தது இங்கே மீட்டிங் போட்ட இடத்துல கொடுத்தது. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, தரேங்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு சேரும், குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் சில திட்டங்களுக்கு இன்ஷால்லா இது 2 முடிஞ்சால் அதுக்கு பிறகு அடுத்தது பார்க்கலாம். இன்ஷால்லா தாங்கள் அனைவருக்கும் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் பலான ரிஸ்கை கொடுத்து நல்வாழ் வாழ வாழ்த்து பாசத்தை வாழ்ந்து இல்லை. அடுத்தபடியாக இந்த அமான் துவங்கப்பட்டதற்கான நோக்கம் மற்றும் இந்த அமானின் நற்சேவைகள் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஊரில், இன்னும் உங்கள் மத்தியில என்ன தேவைகள் இருக்கிறது, பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன, தேவைகள் உள்ள மக்கள்கள் நமது ஊரில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதையெல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் செய்யக்கூடிய இந்த சந்தா தொகையை பொறுத்துதான் அமையும் என்பதை இந்த இடத்துல முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சந்தா தொகை கொண்டு வந்துள்ளவர்கள் இங்கே ஹாரிஸ் அவர்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பணத்தொகையையும் அவர்களிடத்திலே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அமான் துவங்கப்பட்டதற்கான நோக்கம் என்ற தலைப்பிலே அமானின் செயலாளர் அவர் அடிசன் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு உரியது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தினுடைய இறுதி தூதர் மனிதர்களுடைய வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், சஹாபா தோழியர்கள் மீது குறிப்பாக இங்கு வந்து பல சிரமங்களுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெரியவர்களே, பெரியவர்களே, கண்ணியமிகுந்த சகோதரர்களே, நான் உங்களை எல்லாம் என்னுடைய சகோதரமாக எண்ணிக்கொண்டு இந்த அமானின் பல மேடைகளில் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசியிருக்கிறேன். அதுபோன்று சில நேரங்களில் நான் பேசும் பொழுது
என்னுடைய பேச்சுக்களால் யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருப்பேனையானால் உங்களுடைய சகோதரனாக எண்ணிக்கொண்டு என்னை அதை சகித்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறேன். நமது ஊரிலே சீமான் மாநாடு ஒன்று நடந்தது. அதை நாம் பார்த்த பொழுது அதில் ஒரு நீதிபதி பேசினார். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்றார். அதாவது நிறைய செய்திகளை கேட்க நேரம் இல்லாத பொழுது நாம் உணவை உட்கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அவர் சொன்னார், ஒரு பேசக்கூடாத நேரத்திலே ஒரு பேசக்கூடாத வேளையிலே என்னை பேச இங்கு மேடையில் அழைத்திருக்கிறார். அதே இங்கே சொல்ல நாம் அதை சொல்றதுக்குள்ளே தகுதி இருக்கு. ஒவ்வொருவரும் நாம் இந்த ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு உணவை உண்டு பின்னே உறக்க செல்வது பலருக்கு வழக்கமாக இருக்கிறது. நம்முடைய உடல் அமைப்பை பார்த்தால் நமது தொப்பையின் வழியே இதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்டை பொறுத்தவரை ஜும்மா தொழுதுவிட்டு அனைவரும் நாம் உறக்க சென்று விடுவோம். அதுபோன்ற ஒரு பேசக்கூடாத சூழலில் ஒரு பேசக்கூடாத நேரத்தில் என்னை அமான் தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு பின்னால் அதனுடைய உறுப்பினர்களை உட்கார வைத்து அமான் துவங்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அமான் துவங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? 7 வருடத்திற்கு பின்னால் அதனுடைய உறுப்பினர்களுக்கு நாம் எல்லோரையும் அழைத்து கூற வேண்டிய கட்டாய சூழலில் இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம்? அமான் ஏன் துவங்கப்பட்டது? நான் ஏற்கனவே பல மேடைகளில் பல சூழ்நிலைகளில் இதே தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 2007 நமது ஊர் சகோதரர் ஒரு கேம்பில் தங்கியிருந்த பொழுது அவரை வேற ஒரு சகோதரர் கத்தியால் குத்தினார். அவருடைய நான் அப்பதான் ஊர்ல இருந்து வர்றேன். 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய மனைவி நம்மள்ட்ட சொன்னாங்க, நீ பாத்துக்கமா அண்ணனுக்கு இந்த மாதிரி வேலை ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், பாத்துக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வர்றோம். அவர் குத்தப்படுகிறார். அவருடைய உயிர் பிரிகிற நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். மருத்துவமனையில் வைக்கப்படுகிறது. யாரை தொடர்பு கொள்வது நம்மளுக்கு தெரியல, யாருக்கு கேட்கறது தெரியல, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம வேலை தேடி வந்தப்போ நம்ம இங்க நிறைய கஷ்டப்பட்டோம். யாரு நம்ம சகோதரன் போன சகோதரன் அப்படின்னு சொன்னா சிவி எடுத்து கொடுத்தாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணாங்க. நாம் வேலை தேடி வந்த பொழுது யாரும் வழிகாட்டுவதற்கு இங்கு ஆள் இல்லை, இருந்தார்கள், ஆனால் ஒரு அமைப்பாக நாம் இல்லை. இது போன்ற நமது ஊர் சகோதரர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் பல சிரமங்களில் இருக்கார். ஒரு கூட்டமைப்பு இல்லாமல் பனியன்னே நான் இந்த அமௌண்ட் போவதற்கு முன்னால் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா என்னை தெரியுமா தெரியாதா என்ற ஒரு எண்ணத்திலே நான் பேசியதில்லை. அவர்களும் என்னை பார்த்து பேசியதில்லை. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன? இந்த அமீர் அண்ணன் இருக்கிறார், அமீர் அண்ணன் இருக்கிறார், எத்தனையோ பெரியவர்கள் இங்க நிறைய பெரிய பெரிய போஸ்ட்ல பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்களா இருக்காங்க. இரவு 12 மணி இல்லை, இரவு 1 மணி இல்லை, இரவு 3 மணி இல்லை, நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இரத்த பந்தத்தை போன்ற ஒரு சகோதரத்துவத்தை இந்த அமான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் ஏற்படுத்தினோம்? இந்த அமான் வைத்த நோக்கம் என்ன? இதுவரை ஒரு குற்றச்சாட்டு இந்த அமான் இருந்து கொண்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த அமான் என்ன செய்துவிட்டு என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இல்லை. அமானின் பைலாவில் இதுவரை அது சேர்க்கப்படவில்லை. ஆனால் உண்மையில் அது அமானின் நோக்கமா? இல்லவே இல்லை. அமான் முதல் படிதான் இந்த மருத்துவ உதவி, இந்த கல்வி உதவி, இந்த பைத்துல் மால் உதவி என்று ஒரு முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் 10 வருடத்தில் அமானுடைய நோக்கம் அப்பொழுது முடியாது. நாம் முடிப்பதற்கு அதை நாம் கொண்டு வரவில்லை. நம்முடைய திட்டங்கள் வழியே அடியக்கம்பலத்தில் பள்ளி, பெண்கள் மேல்நிலை பள்ளி கொண்டு வர நாம் முயற்சி செய்து வருகிறோம். இன்னும் அரசின் பல நல்ல திட்டங்களை நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்து வருகிறோம். அண்ணன் சொன்னாங்க கல்யாண மண்டபம் இல்லை, சமுதாய கூடமாக மார்க்கத்தின் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் உதவும் வண்ணமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி புரட்சிகரமாக செய்ய நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கூரையாக அதை நாம் அமைக்க முயற்சி செய்கிறோம். அது மட்டுமில்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் நமது ஊரின் நிலை, அன்றிருந்த தஞ்சை மாவட்டத்தில் நமது ஊரின் நிலையை பார்த்தால் மற்ற ஊர்களை விட நமது ஊரிலே இருந்து ஜமாத்தில் இருந்தும் பஞ்சாயத்தில் இருந்தும் மற்ற பிற அமைப்புகள் இருந்தும் ஆலோசனை கேட்பார். இன்றைக்கு அடியக்கமங்கலத்தின் நிலை என்ன? ஜமால் முகமது கல்லூரியில் அவருடைய முதல்வராக இருந்த இஸ்மாயில் சாஹிப் பிறந்தது அடியக்கமங்கலத்தில். அதே கல்லூரியில் பேராசிரியராக இருந்து அடியக்கமங்கலத்தின் பல மாணவர்களை சேர்த்த ஹயாத் சார் பிறந்தது அடியக்கமங்கலத்தில்.
தஞ்சை மாவட்டத்தின் சேர்மனாக இருந்து பஷீர் அண்ணன் அவர்கள் இருந்து புகழ் உயர்த்தி அந்த நமது ஊரையே மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம். நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். மற்றபடி மறைந்த அபூபக்கர் அண்ணன் அவர்கள், நம்ம கோட்ராவுட் அபூபக்கர் அண்ணன் அவர்கள் அன்று அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக ஜெயித்த பொழுது அவருடைய வெற்றி நமது ஊரின் வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ் உடைய பிரசிடனுடைய வெற்றி அன்றைக்கு கலைஞர் காது வரை சென்றது என்பதை நாம் எல்லாம் மறக்க முடியாது. இன்றைக்கு நமக்கு அது போன்ற சூழல் இருக்கிறதா? யாராவது எங்காவது பார்த்தால் இன்றைக்கு அடியக்கங்குளம் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் கூத்தாங்கலூர் சர்ச்சையான தொகுதியாக சர்ச்சையான வாக்குப்பதிவாக அறிவிக்கப்படவில்லை. நாகப்பட்டினம் அறிவிக்கப்படவில்லை. திட்டச்சேரி அறிவிக்கப்படவில்லை. அடியக்கங்குளத்தின் நிலை என்ன தெரியுமா? சர்ச்சையான வாக்குப்பதிவாக அறிவித்தார். ராபிட் போர்ஸ் கொண்டு நிறுத்தினார். அவ்வளவு கலவரம் நாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதை நாம் மறுக்கவில்லை. நாம் ஒருவரை ஆதரிக்கிறோம், எதிர்க்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஊரின் நன்மை என்று வரும்பொழுது நாம் ஒன்றுபடுவோம். ஒருவரால் ஊருக்கு நன்மை விளையும் என்றால் அவரை ஆதரிப்போம். அவரால் தீமை என்றால் அதே சமயத்தில் தூக்கி எறியும் தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. தூக்கி எறிவோம். நாம் என்ன சொல்றோம்? இன்னும் 10 வருடத்தில் அடியக்கங்குளத்தின் நிலை இன்றைக்கு ஒரு நல்ல திட்டங்களை எங்க செயல்படுத்த முடியவில்லை. அவ்வளவு பிரச்சனைகள், சர்ச்சைகள் இருக்கட்டும். அதையெல்லாம் என்னிடத்தில் பல கெட்ட குணங்கள், எனக்கே பல கெட்ட குணங்கள் உண்டு. ஆனால் நான் ரசித்து என்னையே எனக்கு பிடித்த குணம் என்ன தெரியுமா? ஒருவர் என்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார், குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றால் அதை இந்த காதில் கூட நான் வாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவோம்னு சொல்லுவாங்க. இந்த காதில் கூட வாங்க மாட்டேன். என்னுடைய வெற்றியை பார்க்க குறை சொல்லிக் கொண்டே இருக்கேன். 20 வருஷம் பின்தங்கி போட்டோம். நான் ஒரு மேனேஜர் ஆகும், நான் ஒரு மேல உட்காருவேன். அந்த ஒரு தைரியம், தன்னம்பிக்கையும் ஊட்டத்தையும் எனக்கு கொடுப்பேன். கொடுத்து கொண்டு முன்னேறி கொண்டிருப்பேன். நான் படிப்பில் பெரிய புலி இல்லை, ஆனால் என்னை நான் வளர்த்துக் கொள்வதற்கு நான் தயார். அது நமக்கு சொல்றோம். இன்றைக்கு ஊரில் பல சர்ச்சைகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அமான் நிச்சயமாக இந்த ஊரை முன்னேற்றி இந்த ஊரில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னும் 10 வருடத்தில் ஒரு சம்பவம் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நிமிஷம். அமெரிக்காவுடைய மெக்சிகோ பகுதி ஒரு ஜேரியில் ஹிப்பு சமுதாயம் இருந்தது. யார் தெரியுமா? ஹிப்பி சமுதாயம் லிவ் டுகெதர் என்று சொல்வார்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்து அவர்களுக்கு பிறந்திருந்த பிள்ளை ஹிப்பு சமுதாயம். அந்த அதாவது ஆண்களை தனியா பிரிக்கணும், பொம்பளை தனியா பிரிக்கணும். சமுதாயம் அந்த ஆண்கள் மட்டும், அந்த பிள்ளைகள் மட்டும் அங்கே இருப்பார்கள். அவர்களால் இன்னும் 10-20 வருடத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது என்று பத்திரிகைகள் படையெடுத்தன, கருத்து கணிப்பு வெளியிட்டார்கள். ஆனால் 10 வருடம் 20 வருடம் கழிந்தது. அதே பத்திரிகைகள் திரும்ப போய் அங்க என்ன நிலைமை போய் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து இன்ஜினியர், டாக்டர், பெரிய பெரிய ஆள் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வழிகாட்டினார், இந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வழிகாட்டினார், அவர் தான் எங்களை படிக்க வச்சார், அவரால் தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை காட்டினார்கள். அடக்கத்துடன் பத்திரிகையாளர்கள் போய்